தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, என் உரையை தொடங்குறதுக்கு முன்னால் மூத்த பத்திரிகையாளர் கௌரவத்துக்குரிய டிபிஎஸ் ஜெயராஜ் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் மறைந்து விட்டார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாகவும் மலையக மக்கள் சார்பாகவும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக்கொண்டு சில விஷயத்தை இங்கே நான் பேசியாகணும். குறிப்பாக சொல்லணுன்னா, கடந்த பாராளுமன்ற செஷனில் நீங்கள் எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க. மலையகத்தில் சில அடாவடித்தனம் நடந்துச்சு. நடக்கும்போது அதை நாங்கள் எதிர்க்கட்சியாக ஆளுந்தரப்பினர் மத்தியில் நாங்கள் இது கொண்டு வந்து சேர்த்தோம். அப்படி கொண்டு வரும்போது ஆளுந்தரப்பில் இருக்க சில அமைச்சர்கள் சொன்னாங்க, இது சம்மந்தமாக நாங்கள் கட்டாயம் ஒரு தீர்வு ஒன்று பெற்றுக் கொடுப்போன்னு. அதே மாதிரி மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவத்துக்குரிய மனோகணேசன் அவர்களும் நானும் கடந்த வாரம் ஒரு கோரிக்கை ஒன்று முன் வச்சுருந்தோம். அதாவது இருக்கிற பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் இருக்கிற காவல்துறைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே ஒரு கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளணும். இப்போ நேற்றைய தினம் ஒரு கதை ஒன்று வந்திருக்கு. நாளைக்கு இருக்க வேண்டிய இந்த கலந்துரையாடல் பாராளுமன்றத்தில் அடுத்த வாரம் தள்ளி போடுறதா கௌரவத்துக்குரிய பிரபா சந்திரகீர்த்தி செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கௌரவத்துக்குரிய மனோகணேசன் அவர்கள் மீண்டும் ஆனந்த விஜயபால கௌரவ அமைச்சர் அவர்கள்கிட்ட பேசி நாளைக்கு அந்த கலந்துரையாடல் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கட்டாயம் அரசாங்கம் அவங்க கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும். நாளைக்கு அந்த கலந்துரையாடல் ஒரு முக்கியமான கலந்துரையாடல். அதில் நாங்கள் அனைவரும் இருக்கோம். ஊடகத்துறையில் இருக்க நண்பர்களும் பங்கேற்கிறதுக்கு இருக்காங்க. இது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் சிந்திச்சு பார்க்கணும். உடுப்பு சிலாவ பகுதியாக இருக்கட்டும், காவத்த பகுதியாக இருக்கட்டும், இல்லாட்டி மஸ்கேலியா பகுதியாக இருக்கட்டும், மலையகத்தில் பல்வேறு பகுதியில் தோட்ட முகாமையாளர் மூலியமாக அடாவடித்தனமும் அராஜகமும் அதிகரிச்சிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது இது ஆளுங்கட்சி பிரச்சனை, எதிர்கட்சி பிரச்சனை, இதை வச்சு எதிர்கட்சி சம்பாதிக்கணும், ஆளுங்கட்சியை வீழ்த்தணும், அது எங்களோட நோக்கம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், பெட்ரோ தேயிலை தொழிற்சாலையில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதை நான் தட்டி கேட்டதுக்காண்டி ஜனாதிபதி எனக்கு அடாவடித்தனமான ஒரு முத்திரையை குத்தினாரோ அது பரவாயில்ல. ஆனால் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது தொடர்ந்து போயிட்டுருக்கு. அன்னைக்கு அதை செய்யும்போது நிறைய பேர் சொன்ன விஷயம், ஏன் இந்த மாதிரி ஒரு அடாவடித்தனமான அரசியல்? அது அடாவடித்தனம் இல்லை, தட்டி கேட்டோம். ஆனால் ஏன்னா அந்த மொழி மட்டும்தான் தோட்ட முகாமையாளர்களுக்கு புரியும். இன்றைக்கி தோட்டத்துக்கும் மலையகத்துக்கும் சம்மந்தம் இல்லாத உறுப்பினர்கள் இங்கே ஆளுந்தரப்புலையும் இருக்கீங்க, எதிர்கட்சியிலையும் இருக்கீங்க. உங்களுக்கு உண்மைக்கும் தோட்டப்புறத்தில் நடக்கிற விஷயம் தெரியாது. இதான் உண்மை. அங்கே இருக்கிற பெருந்தோட்ட நிறுவனங்கள் எந்த அளவுக்கு மோசமாக மக்களை வச்சுருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் சும்மா சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி வீட்டு திட்டம் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு விஷயம் வெளிப்படையாகவே பேசுவோம். இது நான் சொல்கிறது தவறாக இருந்தால் ஆளும் தரப்பில் இருக்க யார் வேணாலும் எந்திரிச்சு நான் சொன்னது தவறுன்னு தைரியமாக சொல்ல முடியும். ஆனால் நான் நிரூபிக்கிறேன். ஏன்னா அனைத்து ஆதாரங்களையும் அமைச்சினோடாக நான் இங்கே சமர்ப்பிக்கிறேன்.